வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? கம்ப்யூட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அசிஸ்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2006-7 80,000. டெப்ரிசியேஷன் ரிட்டன் ஆஃப் ஆன் ஃபிக்ஸ்டு அசெட் 11,000. Profit on sale of building 22,000. Loss on sale of machine 13,000. Increase in current assets except cash சொல்லியிருக்காங்க 46,000. Increase in current liability 29,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. சில ப்ராப்ளமில் கரண்ட் அசெட்டு அண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் 2 வருஷ பீரியடுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்க்ரீஸ் என்ன டிக்ரீஸ் என்ன அப்படின்றத அசிடைன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதுலேயே உங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணியே 46,000 இன்க்ரீஸ் இன் அசெட்டுன்னு சொல்லியாச்சு அண்ட் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி 29,000 சொல்லியாச்சு. எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம இது போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள் நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர். இப்போ நெட் ப்ராஃபிட்டும் இதில் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணி நம்ம நெட் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ டேரெக்டாக கொடுத்ததுனால நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள். ஓகே, இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் தான் நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது நெட் ப்ராஃபிட். ஓகே, ஓப்பனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், க்ளோசிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி இதை கண்டுபிடிப்போம். இதில் கொடுத்துட்டதுனால டேரெக்டாக எடுத்து போட்டாச்சு. அண்ட் இப்போ டெப்ரிசியேஷன் ரிட்டன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். டெப்ரிசியேஷன் 11,000. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா இது நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள் 13,000 நம்ம ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷின் நம்ம என்ன சொன்னேன், பில்டிங் நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? எஸ், பாருங்கள் 22,000 மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 80,000ஓட 11 + 13 ஆட் பண்ணுறோம் அண்ட் இந்த 22 மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இது சப்ராக்ட் பண்ணி வந்த பிறகு வரதுக்கு நமக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ன்றது என்னென்னா நமக்கு இங்கே இருக்க கரண்ட் அசெட்டும் கரண்ட் லயபிலிட்டியும் தான். அதை தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்கிறோம் இல்லையா? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, இதோட சேஞ்சஸை நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ண போகிறோம். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 82,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டியை நம்ம ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டி ஆட் பண்ணுவோமா? ஓகே, பாருங்கள் 29,000. சரியா? இப்போ இதிலிருந்து இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இந்த 82,000 + 29,000 மைனஸ் இந்த 46,000. ஓகே, எஸ், போட்டோன்னா நமக்கு வர்றது தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். பாருங்கள் 65,000 தான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ப்ரிப்பேர் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓகே, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி, மெட்டீரியல் சி, மெட்டீரியல் டி. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், கன்சப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ், இப்போ பாருங்கள் இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கன்சப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எழுதியாச்சு பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல் ஏ 20,000, பி 8,000, சி 28,000 அண்ட் டி 4,000. இதோட டோட்டல் ஓகே, இந்த 4 மெட்டீரியலோட டோட்டல் 60,000 போட்டாச்சு. இப்போ நம்ம கன்சப்ஷன் எவ்வளவு, 1,20,000 மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி 44,000, 13,200 மெட்டீரியல் சி அண்ட் 36,000. ஓகே, இப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆட் கன்சப்ஷன். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,20,000ஓட 20,000 ஆட் பண்ணோன்னா 1,40,000 வரும். அண்ட் இங்கே 44,000ஓட 8,000 ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 52,000 வரும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 28,000ஓட 13,000 ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 13,200 இது. ஓகே, ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே 41,200 வரும். அண்ட் இங்கே 36 + 4 அப்போ
40,000. ஸோ இப்போ இதையோடையும் ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இது 1,40,000, இது 52, இது 41,200, இது 40, இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,73,200. இப்படி ஆட் பண்ணாலும் அதே தான், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாலும் அதே தான். ஓகே, இப்போ இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் பாருங்கள், மெட்டீரியல் ஏ வந்து 16,000, பி வந்து 6,000, சி வந்து 24,000 அண்ட் டி வந்து 2,000. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்போ 1,40,000ல் 16 போயிடுச்சுன்னா 52ல் 6,000, 41,200ல் 24,000, 40,000ல் 2,000, அப்புறம் 2,73,200ல் 48,000. இப்போ சப்ராக்ட் பண்ணி வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல். ஓகேவா, ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 இது 46,000, இது 17,200, இது 38,000, இது 2,25,200 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வந்து பர்ச்சேஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் இது கேஜியாக இருக்கலாம், யூனிட்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது வேணும் இல்லையா? இது வந்து நமக்கு யூனிட்ஸில் கவுண்ட்டில் இருக்குது, குவான்டிட்டியில் இருக்குது. இப்போ நமக்கு இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் என்னன்றது தெரிஞ்சிடும். பாருங்கள், இது 25ஓட மெட்டீரியல் ஏ 1,24,000 இன்ட்டு 0.25, இது 46,000 இன்ட்டு 0.05, இது 17,200 இன்ட்டு 0.15, 38,000 இன்ட்டு 0.10. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். பாருங்கள், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 31,000 மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி வந்து 2,300, மெட்டீரியல் சி வந்து 2,580, மெட்டீரியல் டி பார்த்திங்கன்னா 3,800. ஓகே, இதுதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, மொத்த காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,680. இதுதான் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட். கிவன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ்: சேல்ஸ் 15 lakh, gross profit 20% on sales, current assets 4 lakh, current liabilities 2 lakh, fixed asset 5 lakh, depreciation 1 lakh. ஓகே, நெட் ஃபிக்ஸட் அசெட் பார்த்தீங்கன்னா 4 lakh கொடுத்துருக்காங்க. கால்குலேட் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. எஸ், இப்போ இந்த 3 ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இங்கே க்ராஸ் ப்ராஃபிட் இருக்குது, சேல்ஸும் இருக்குது. சேல்ஸில் க்ராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இங்கே க்ராஸ் ப்ராஃபிட் டைரெக்டாக கொடுக்காம 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சேல்ஸில் இந்த 15 lakhல 20% போட்டோன்னா க்ராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அப்புறம் இந்த சேல்ஸ்லேருந்து க்ராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணுறது மூலமாக காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். ஓகேவா, கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த அசெட் சைடு அப்ரோச்சை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, இங்கே ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னும்போது இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிவிட்டு வர இந்த 4 lakh தான் எடுக்கணும். ஓகே, நெட் ஃபிக்ஸட் அசெட் தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி போடுறது மூலமாக ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடச்சிரும். ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸோ இல்லை சேல்ஸோ வச்சு கேபிட்டல் எம்ப்ளாய்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கிடச்சிரும். எஸ், இப்போ போடலாமா? பாருங்கள், கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ், கேபிட்டல் எம்ப்ளாய்டை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சேல்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே வச்சு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 15 lakhல நம்ம வந்து க்ராஸ் ப்ராஃபிட் 20% ஆன் சேல்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 lakh கிடைக்குது. ஸோ 15 lakhல 3 lakh போயிடுச்சுன்னா 12 lakh தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? எஸ். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபிக்ஸட் அசெட்ன்றது இந்த 4 lakh தான் எடுக்கணும், அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. 4 lakh மைனஸ் 2 lakh. ஓகே, அப்போ அது 2 lakh. அப்போ 4 lakh ப்ளஸ் 2 lakh 6 lakh. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா போடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, பாருங்கள், 12 lakh டிவைடட் பை 6 lakh. 12 lakhன்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 6 lakh டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 times வருது.
கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ நம்ம சேல்ஸை வச்சும் போடலாம். ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் இல்லையா? அப்போ சேல்ஸுன்றது எவ்வளவு? 15 lakh. 15 lakh டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6 lakh போட்டோம் அப்படின்னா 2.5 times வருது. ஓகே, இதுதான் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. புரிஞ்சுதா? அடுத்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த சேம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட் தான். பாருங்கள், சேல்ஸும் யூஸ் பண்ணலாம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வச்சு நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸுன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த 12 lakh தான். ஓகே, டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்ன்றது இந்த 4 lakh. ஓகே, 12 lakh டிவைடட் பை 4 lakh போட்டிங்கன்னா 3 times. இப்போ சேல்ஸ் வச்சு போடலாமா? சேல்ஸ் எவ்வளவு? 15 lakh. 15 lakh டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட் 4 lakh போட்டோம் அப்படின்னா 3.75 times வருது. ஓகே, இதுதான் ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. அடுத்து பார்க்கலாம் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலாவும் இதே சேம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேல்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல் தான். பாருங்கள். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் யூஸ் பண்ணலாம், சேல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போட்டுக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு தெரியும் இல்லையா? எஸ், இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 4 lakh மைனஸ் 2 lakh தான். ஓகே, பாருங்கள், 2 lakh ஒர்க்கிங் கேபிட்டல் தெரிஞ்சிச்சு. அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12 lakh. அப்போ 12 lakh டிவைடட் பை 2 lakh போடுவோம். 12 lakh பை 2 lakhன்றது 6 times ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இப்போ சேல்ஸ் வச்சு போடலாமா? எஸ், சேல்ஸ் எவ்வளவு? 15 lakh. அப்போ 15 lakh டிவைடட் பை இந்த 2 lakh தான் போட போகிறோம். பாருங்கள், 15 lakh டிவைடட் பை 2 lakh போட்டோம்னா 7.5 times வருது. ஓகேவா? அப்போ இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் வச்சும் போடலாம் அண்ட் சேல்ஸை வச்சும் போடலாம். ரெண்டு விதமாகவும் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். From the following balance sheet of a company, prepare a statement showing the changes in working capital. ஓகே, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லயபிலிட்டிஸ் நமக்கு வந்து 1999 2000 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசெட்டும் 1999 2000க்கு கொடுத்துருக்காங்க. லயபிலிட்டியில் பாருங்கள், கிரெடிட்டார் இருக்குது, அப்புறம் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஓகே, அசெட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ், டெட்டாஸ், லேண்ட், ஸ்டாக். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னும் போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கரண்ட் அசெட்ஸும் கரண்ட் லைபிலிட்டியும் தான். இப்போ கரண்ட் அசெட் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் பாருங்களேன், கேஷ், டெட்டார், ஸ்டாக், இது மூணுத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். லேண்டை பற்றி நமக்கு தேவையில்லை, பிகாஸ் நமக்கு தேவை கரண்ட் அசெட்ஸ் தான். அண்ட் இங்கே கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னும் போது வெறும் கிரெடிட்டார் தான். இந்த கேபிட்டலும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போ இதோட சேஞ்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, அது மாதிரி கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் என்ன, டிக்ரீஸ் ஆனால் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. எஸ் போடலாமா? ஓகே, பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபார்மெட். அதாவது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த காலம்லேயும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கேயும் போட போகிறோம். எஸ், இப்போ முதல்ல கரண்ட் அசெட்டை பார்க்கலாம். கரண்ட் அசெட்டில் கேஷ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 3000 இருந்தது 4700 ஆயிடுச்சு 2000 இயரில். ஓகே, அப்போ நம்ம இன்க்ரீஸ் காலமில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 இன்க்ரீஸ். அதை போட்டுடலாம். பாருங்கள், கரண்ட் அசெட்டில் கேஷ் 3000, 4700, அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1700. ஸோ நம்ம இன்க்ரீஸ் காலமில் போட்டாச்சு. இப்போ டெட்டாஸ் பார்த்திங்கன்னா 12,000, இங்கே 11,500, அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது நம்ம டிக்ரீஸ் காலமில் எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு 12,000 அண்ட் இங்கே 11,500, 500 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம 500 டிக்ரீஸ் காலமில் போட்டாச்சு. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு லேண்ட் வந்து நமக்கு வராது, பிகாஸ் நமக்கு தேவை கரண்ட் அசெட்ஸ் தான். அப்போ ஸ்டாக் எடுத்துக்கலாம். அடுத்து 8,000, 9,000, ஸ்டாக் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் காலமில் 1000 போட்டுக்கலாமா? ஓகே, போட்டாச்சு. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார் மட்டும்தான். இது நம்ம இப்போ டோட்டல் போட்டுக்கலாம். கரண்ட் அசெட்டோட டோட்டல் 3,000 + 12,000 + 8,000 அண்ட் இங்கே 4,700, 11,500, 9,000. பாருங்கள், இது 23,000 வருது, இது 25,200 வருது. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம கரண்ட் லைபிலிட்டி பார்க்கலாமா? கிரெடிட்டார் என்ன ஆகுது பாருங்கள், 7,000 இருந்தது 4,500 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் காலமில் போடணும். ஓகே, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸ் காலமில் போடணும்.
எஸ், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 2500. ஓகே, அப்போ இந்த 2500 இன்க்ரீஸ் காலமில் போடணும். ஓகே, அதாவது அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலமில், ஓகே, அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலமில். ஆனால் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் காலம்லேயும் டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் காலம்லேயும் போடணும். அதனால தான் பாருங்கள் 2500 டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்ம எங்கே போட்டிருக்கோம்? இன்க்ரீஸ் காலமில் போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? இதோடது டோட்டல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லயபிலிட்டி தான், கிரெடிட்டார்ஸ், அவ்வளோதான். அதனால் டோட்டல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கரண்ட் அசெட் டோட்டல் போட்ட மாதிரி நம்ம கரண்ட் லயபிலிட்டியும் டோட்டல் போட்டு காட்டலாம். இங்கே ஒரே ஒரு அசெட் தான் இருக்குது நம்மக்கிட்ட. எஸ், இப்போ பாருங்களேன், இங்கே இன்க்ரீஸ் காலமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1700, இது ஒரு 1000, இது ஒரு 2500. டிக்ரீஸ் காலமில் வெறும் 500 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 23,000, இங்கே வந்து 7,000. அப்போ நம்ம கரண்ட் அசெட்ஸையும் கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். அதே மாதிரி 25,200லேருந்து 4,500 இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டல் 23,000லேருந்து 7,000 போயிடுச்சுன்னா 16,000. 25,200ல் 4,500 போயிடுச்சுன்னா 20,700. ஓகே, அதுதான் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல். புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 16,000 இருக்குது. அதாவது 1999ல் 16,000ம் 2000ல் 20,700ம் இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,700. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5,200. ஓகே, அப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 5,200, இங்கே இருக்கிறது எவ்வளவு? 500. அப்போ இங்கே எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,700. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே 16 இருக்குது, இங்கே 20,700 இருக்குது. ஸோ 20,700 நம்ம காமனாக போட்டாச்சு. எவ்வளோ குறையுது அப்படின்னா 4,700. அதை எங்கே போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு இங்கே குறையிற இடத்துல போட்டிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் குறையுது. ஓகே, டிக்ரீஸில் 4,700 கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே 4,700 போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? From the following details, calculate which product is more profitable to manufacture. Assume time as the key factor. ஓகே, பார்த்தீங்கன்னா இல்லை டைம் வந்து கீ ஃபேக்டராக வச்சு நம்மளை வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 2 ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி. ஓகே, ப்ராடக்ட் ஏக்கு மெட்டீரியல் வந்து 24 தேவைப்படுது. அண்ட் லேபர் பார்த்திங்கன்னா ₹1 per hour. ஓகேவா? அதாவது 1 மணி நேரத்துக்கு ₹1 லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு ₹2 சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் ஏ. அண்ட் ப்ராடக்ட் பி பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா 2 per hour, 1 மணி நேரத்துக்கு ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ₹4 காஸ்ட் ப்ராடக்ட் ஏ. அண்ட் பி பார்த்தீங்கன்னா ₹6. அதுக்கப்புறம் சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 110. ஸ்டாண்டர்ட் டைம் டு ப்ரொடியூஸ், அதாவது ப்ராடக்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் தேவைப்படுது. அண்ட் ப்ராடக்ட் பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 ஹார்ஸ் தேவைப்படுது. எஸ், இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் எழுதியாச்சு. ப்ராடக்ட் ஏவோட சேல்ஸ் எவ்வளவு? 100. அண்ட் ப்ராடக்ட் பி வந்து 110. அதை எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு வேணும். ஓகே, இந்த லிமிட்டிங் ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வேரியபிள் காஸ்ட்டு தான் கன்சிடர் பண்ணணும். வேரியபிள் காஸ்ட் இன் த சென்ஸ் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நமக்கு எது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேரியபிள் காஸ்ட் தான், லேபர் வேரியபிள் தான், அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட். இது 3 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ சேல்ஸோடு நம்ம மெட்டீரியலை மைனஸ் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன் இல்லையா? அப்போ நமக்கு வந்து இங்கே இருக்க வேரியபிள் காஸ்ட் 1 by 1 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். எஸ், ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பாருங்கள், ப்ராடக்ட் ஏக்கு 24 அண்ட் ப்ராடக்ட் பிக்கு 14. அதை எழுதிக்கலாம். பாருங்கள், எழுதியாச்சு. 24 இது அண்ட் இது 14. அதுக்கப்புறம் லேபர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏக்கு 2 இருக்குது அண்ட் ப்ராடக்ட் பிக்கு வந்து 3. அதை எழுதிக்கலாம். எஸ், 2, 3 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா 4, 6 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கலாம். நம்ம இங்கே 4, 6 எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் என்னென்ன இந்த ப்ராடக்ட் ஏக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 + 2 + 4.
ஓகே, மொத்தம் சேர்த்து 30. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 14 + 3 + 6 23 வருது. அப்போ இந்த 100லேருந்து இந்த 30யை மைனஸ் பண்ணணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 110ல் இங்கே 23யை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் வரது தான் நமக்கு கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, ப்ராடக்ட் ஏக்கு 70 வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 87 வந்திருக்கு கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷனை நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டரை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, லிமிட்டிங் ஃபேக்டர்ன்றது நமக்கு என்ன, இங்கே டைம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ப்ராப்ளமில் அவங்களே வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏ வந்து 2 அண்ட் ஃபார் ப்ராடக்ட் பி வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த 2வை இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 3யை இந்த கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து per ஹாருக்கு எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 70 டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு 35 வருது. ஓகே, கான்ட்ரிபியூஷன் per ஸ்டாண்டர்ட் டைம். அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ், அதே மாதிரி இங்கே 87 டிவைடட் பை 3. ஓகே, பார்த்தீங்கன்னா 29 வருது. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லீஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்ம வந்து எதை பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட்டபிள் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஏ, பிகாஸ் அதுதான் ஜாஸ்தி கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா 29 தான் கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா 35 கொடுக்குது. அப்போ கான்ட்ரிபியூஷன் எது ஜாஸ்தி கொடுக்குதோ அதுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஏ இஸ் ப்ராஃபிட்டபிள். நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டர் டைம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் ஏ இஸ் ப்ராஃபிட்டபிள். ஓகே, இப்படி தான் கன்க்ளூட் பண்ணணும். எஸ், புரியுதா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த ட்ரெண்ட் பர்சன்டேஜ் டேக்கிங் 2001 ஆஸ் பேஸ் இயர். பார்த்தீங்கன்னா 10% தான் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸி இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கால்குலேஷன். இதில் வந்து பேஸ் இயர் எதுன்னு சொல்லிட்டாங்க, 2001ன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா 2001, 2, 3, 4ல் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா இந்த 2001 பேஸாக வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எஸ், இப்போ பாருங்கள், இதில் கேஷ், டெட்டாஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், அதர் கரண்ட் அசட், லேண்ட், பில்டிங், பிளான்ட், டோட்டல், அதாவது அசெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், லயபிலிட்டி சேர்த்து கொடுக்கலாம், இல்லை இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இதை மாதிரி வந்து நிறைய மாடலில் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வெறும் அசெட் மட்டும் கொடுத்து அதுக்கு நம்மளை வந்து ட்ரெண்ட் போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுலபமான கொஷின் தான் இது. இதை அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். பாருங்கள், எழுதியாச்சு. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எழுதியாச்சு. அப்புறம் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணி போட போகிறோம். பேஸ் இயர் பார்த்திங்கன்னா 2001. ஓகே, பேஸ் இயர் அப்படின்றது என்னென்னா இதை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஒருவேளை இந்த பேஸ் இயர் கொடுக்கலனாலும் இனிஷியல் இயர்ஸை தான் நம்ம வந்து பேஸ் இயராக எடுத்துக்கணும். அதாவது இங்கே 2000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2000 தான் நம்ம பேஸ் இயர். 1999லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1999 தான் பேஸ் இயராக இருக்கும் பொதுவாக. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமில் ஸ்பெசிஃபையும் பண்ணிட்டாங்க 2001 பேஸாக எடுக்க சொல்லி. அதனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை இந்த பேஸ் இயர்ன்றது ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இயரை நம்ம பேஸ் இயராக எடுத்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம வந்து 2001க்கு போடும்பொழுது இந்த 100 டிவைடட் பை 100, அதுக்கப்புறம் 200 டிவைடட் பை 200, 300 டிவைடட் பை 300, 50 divided by 50, 400 divided by 400, 800 divided by 800, 1000 divided by 1000, 2850 divided by 2850. சேம் அதை பேஸாக எடுக்கிறதுனால அந்த அமௌண்ட் அப்படியே டிவைடட் பை த சேம் போட்டோன்னா எல்லாமே 100% தான். பிகாஸ் சேம் வேல்யூ வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அதே 100% வந்துருச்சு. இப்போ 2002க்கு போட போகிறோம். 2002க்கு போடும்போது 120 divided by 100, 250 divided by 200, 400 divided by 300, 75 divided by 50, 500 divided by 400, 1000 divided by 800, 1000 by 1000, 3345 divided by 2850. ஓகே, இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2002க்கு என்னன்றது தெரிஞ்சிடும் பர்சன்டேஜ். பாருங்கள், இதுதான் பர்சன்டேஜ். புரியுதா? பேஸ் இயர்னு இது சொன்னதுனால இந்த மற்ற இயர்ஸோட இதை போட்டுட்டு டிவைடட் பை இதை வச்சு டிவைட் பண்ணுறோம். தட்ஸ் இட். இப்போ 2003க்கு இந்த 80, 325, 350
இது அப்படியே கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூஸ் இருக்கும் 2001ல் அதை வச்சு அப்படியே டிவைட் பண்ணணும். ஸோ 80 divided by 100, 325 divided by 200, 350 divided by 300, 125 divided by 50, 500 divided by 400, 1200 divided by 800, இங்கேயும் 1002 divided by 1000, இங்கே 3780 divided by 2850. எவ்வளோ வருது பாருங்கள் பர்சன்டேஜ். ஓகே, இதுதான் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். 2004க்கும் சேம் சிமிலர் மெத்தட். 140 divided by 100, 400 divided by 200, 500 divided by 300, 150 divided by 50, 500 divided by 400, 1500 divided by 800, 1500 divided by 1000, 4690 divided by 2850. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். எஸ், இதுதான் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். 4 year பீரியட் கொடுக்கலாம், 5 year 6 year எத்தனை வருஷம் வேணால் கொடுக்கலாம். பேஸுன்னு சொல்கிறத வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம் மீதி இயர்ஸ்க்கெல்லாம். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போ இந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இதில் 3 மெத்தட் தான் இருக்குது. அந்த 3 மெத்தடில் அவசியம் ஒரு ப்ராப்ளம் 10 மார்க்கில் கேட்டுடுவாங்க. அதாவது உங்களுக்கு இது வந்து பேப்பர் கிளியரிங் சாப்டர்னே சொல்லலாம். அதாவது அவசியம் இது 10 மார்க்கில் இருக்கும் கொஷினு. அப்போ இதை நம்ம வந்து தரவாக இந்த 3 மெத்தடை நம்ம தரவாக படிச்சிடும் அப்படின்னா ஒரு 10 மார்க் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பாஸ் பண்ணுறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இந்த ஒரு சாப்டர் படிக்கிறது மூலமாகவே நம்ம ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்டட் பை ராம் அண்ட் கோ லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/90 ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட். ஓகே, இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டு நெட் வர்த் 5 times, கரண்ட் liabilities to net worth 50%, total debts to net worth 60%, fixed asset to net worth 60%, current ratio 2:1, sales to stock 10 times, debtor velocity 9 times, actual sales 40% of sales were made for cash 15 lakh. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டு நெட் வர்த் இருக்குது 5 times. இப்போ நம்ம சேல்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிருச்சு. அதில் நமக்கு வந்து 5 timesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேல்ஸ் டு நெட் வர்த்னால் சேல்ஸ் டிவைடட் பை நெட் வர்த்னு அர்த்தம். அப்போ அது 5 times. சேல்ஸோட வேல்யூ தெரியும். அப்போ நெட் வர்த் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இதை மாதிரி தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் டிவைடட் பை நெட் வர்த் வந்து 5 times. சேல்ஸோட வேல்யூ 15 lakh. அப்போ 15 lakh வந்து சேல்ஸுன்னா இந்த நெட் வர்த் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா இங்கே 5 times வரும். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை தான். பாருங்கள், 15 lakh டிவைடட் பை 5 போட்டோன்னா 3 lakh. அப்போ நெட் வர்த் பார்த்தீங்கன்னா 3 lakhன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கரண்ட் லயபிலிட்டி டு நெட் வர்த் வந்து 50%. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா கரண்ட் லயபிலிட்டி டிவைடட் பை நெட் வர்த் ஈக்குவல் டு 50%. ஓகே, இப்போ நெட் வர்த் நமக்கு தெரியும் 3 lakh. அப்போ இது கரண்ட் லயபிலிட்டி தெரியாது. ஸோ இந்த 3 lakh into 50% போட்டோன்னா வரது தான் கரண்ட் லயபிலிட்டி. பாருங்கள், 1,50,000. புரியுதா? நெட் வர்த் வந்து 3 lakh இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இது கிடச்சிருச்சு 1,50,000 சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் டெட்ஸ் டு நெட் வர்த். அப்போ டோட்டல் டெட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெட் வர்த் வந்து நமக்கு தெரியும் 3 lakh. அப்போ டோட்டல் டெட்ஸ் டிவைடட் பை நெட் வர்த் ஈக்குவல் டு 60%. அப்போ நெட் வர்த் இடத்துல நம்ம 3 lakh போட போகிறோம். ஓகே, 3 lakh போட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை 1,80,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிக்ஸட் அசெட் டு நெட் வர்த்தும் 60% தான். அப்போ ஃபிக்ஸட் அசெட் எவ்வளவு? இதே 1,80,000 தான் வரப்போகுது. ஓகே, ஏன்னா அதுவும் 60% தான், இதுவும் 60% தான். அதனால் டோட்டல் டெட் 1,80,000னா இந்த ஃபிக்ஸட் அசெட்டும் அதே 1,80,000 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 2:1. கரண்ட் ரேஷியோவில் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி. நமக்கு இங்கே கரண்ட் லயபிலிட்டி தெரிஞ்சு போச்சு 1,50,000 சொல்லிட்டு. அப்போ கரண்ட் ரேஷியோன்றது கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி இல்லையா? அப்போ இந்த கரண்ட் அசெட் வந்து 2, கரண்ட் லயபிலிட்டி வந்து 1. அப்போ 1ஓட வேல்யூ 1,50,000. அப்போ 2ஓட வேல்யூ என்ன? 3 lakh. அவ்வளோதான். புரியுதா? கரண்ட் லயபிலிட்டி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1,50,000ன்ட்டு. இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா 2/1 தான் அர்த்தம். 2:1 போது அப்போ 2ஓட ப்ரப்போர்ஷன் எவ்வளவு? ஜஸ்ட் 3 lakh. அவ்வளோதான். 1ஓட ப்ரப்போர்ஷன் 1,50,000 போது. ஓகே, எஸ். இப்போ அடுத்து பாருங்கள், சேல்ஸ் டு ஸ்டாக். அப்போ ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாமா? சேல்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது 3 lakhன்ட்டு 10 timesன்னு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், சேல்ஸ் டு ஸ்டாக், சேல்ஸ் டிவைடட் பை ஸ்டாக் வந்து 10. சேல்ஸ் வந்து நமக்கு தெரியும் 15 lakhன்ட்டு. அப்போ டிவைடட் பை 10 போட்டோன்னா 1,50,000. அதுதான் ஸ்டாக்.
இப்போ டெட்டா வெலாசிட்டி 9 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. டெட்டா வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? கிரெடிட் சேல் டிவைடட் பை டெட்டாஸ். ஓகே, இதில் வந்து 40% ஆஃப் சேல்ஸ் வந்து கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிரெடிட் எவ்வளவு? 60%. அப்போ 15 லேக்கில் 60% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லேக். அதுதான் கிரெடிட் சேல். புரியுதா? ஆக்சுவல் சேல்ஸ் 15 லேக், அதில் 40% வந்து கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 60 வந்து கிரெடிட். அப்போ அந்த பேலன்ஸ் 60 வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9 லேக்குன்னு வந்துருச்சு. அப்போ கிரெடிட் சேல் 9 லேக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டெட்டாஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பாருங்கள், 9 லேக் டிவைடட் பை 9 போட்டோன்னா 1 லேக் தான் டெட்டாஸ். இப்போ பாருங்கள், நமக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவையானது மெஜாரிட்டி ஐட்டம் நம்ம இங்கேருந்தே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, என்னென்ன? கரண்ட் லைபிலிட்டி 1,50,000 இருக்குது, டோட்டல் டெட் வந்து 1,80,000 இருக்குது, ஃபிக்ஸட் அசெட் 1,80,000 இருக்குது, கரண்ட் அசெட் 3 லேக், ஸ்டாக் வந்து 1,50,000. ஓகே, டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 1 லேக். ஓகே, இந்த கரண்ட் அசெட்டில் சேர்ந்தது தான் ஸ்டாக்கு, டெட்டாஸ் எல்லாம். அப்போ அதை பிரிச்சுட்டு அதை கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இது 1,50,000, இது 1 லேக் அப்படின்னும் போது 2,50,000. அதர் கரண்ட் அசெட்ஸ் 50,000 இல்லையா? எஸ். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், கரண்ட் லைபிலிட்டி 1,50,000, இங்கே வந்து 1,50,000 போட்டாச்சு. ஸ்டாக்கு, டெட்டாஸ் 1 லேக், அப்புறம் வந்து டோட்டல் நமக்கு கரண்ட் அசெட் வந்து 3 லேக் வந்துச்சு. அப்போ அதை கரண்ட் அசெட் இங்கே 50 தான், இல்லாட்டி அதை பேலன்சிங் ஃபிகராக கூட போட்டுக்கலாம். அண்ட் ஃபிக்ஸட் அசெட் நம்ம கண்டுபிடிச்சோம் 1,80,000. இப்போ நமக்கு டோட்டல் டெட்ஸ் தெரியும், லாங் டேர்ம் டெப்ட். அப்போ வந்து நமக்கு அதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வெறும் லாங் டேர்ம் என்ன, ஏன்னா லாங் டேர்ம் டெப்ட்டுன்ட்டு மொத்தமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கல, டோட்டல் டெப்ட்டுன்னு தான் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் டெட்டுன்றது என்னென்னா லாங் டேர்ம் டெட் ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. டோட்டல் டெட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் 1,80,000. அப்போ அதை மைனஸ் பண்ணோன்னா லாங் டேர்ம் டெட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் 30,000. ஓகேவா? எஸ், அந்த 30,000 இங்கே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. நெட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் கரண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் டெட் ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி. அசெட் சைடு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா, லைபிலிட்டி சைடு இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஈக்குவலாக இருக்கும். நமக்கு இங்கே லாங் டேர்ம் டெப்ட் தெரியும். ஓகே, அண்ட் கரண்ட் லைபிலிட்டியும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 3 லேக்குன்ட்டு, ஃபிக்ஸட் அசெட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் 1,80,000. இப்போ இதை ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 3 லேக் வருது. ஸோ அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் அசெட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்சிங் ஃபிகராகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி 3 லேக்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் வர 50,000 தான் அதர் கரண்ட் அசெட். ஓகேவா? புரிஞ்சுதா இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடணுன்ட்டு? Yes, the following are the summarized balance sheet of Repco Industries Limited as on 31st December 2009 and 2010. Liabilities 2009-2010 கொடுத்துருக்காங்க. அசெட்டோ அது மாதிரி 2009-10க்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பாருங்கள், லயபிலிட்டியில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. கேபிட்டல் 7% redeemable preference share, equity shares, general reserve, profit and loss, debentures, current liabilityயில் creditor, provision for tax, proposed dividend, bank overdraft. இப்போ அசெட்டில் பாருங்கள், ஃபிக்ஸட் அசெட் லெஸ் டெப்ரிசியேஷனோட கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசெட்டில் டெட்டா, ஸ்டாக், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், கேஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டலோட சேஞ்சஸ் வந்து கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்ஸஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஓகே, அப்ளிகேஷன் அண்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னும் போது என்னென்ன லயபிலிட்டி இருக்குது பாருங்கள். நமக்கு கிரெடிட்டார், டேக்ஸு, ப்ரப்போஸ் டிவிடெண்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த ப்ராப்ளமில் இல்லை, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அது மாதிரி அசெட்டும் என்னென்னன்றது கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் தான் போடணும். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸில் நமக்கு தேவையானது கரண்ட் அசெட்டும் கரண்ட் லயபிலிட்டியும் தான். இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலம்லேயும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலம்லேயும் போடணும். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலமில் அண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலமில் போடணும். இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறது. எஸ், இப்போ பாருங்கள், டெட்டாஸ் 20 இருந்தது 24 ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 30 இருந்தது 35, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 300 வந்து 500 ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 3500, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அசெட் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எஸ் போடலாமா? பாருங்கள், டெட்டாஸ் போட்டாச்சு இன்க்ரீஸ் காலமில். அதுக்கப்புறம் டெட்டாஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ ஸ்டாக் 30, 35, அப்போ 5000 இன்க்ரீஸ். ஓகே, இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 300, 500, 200 இன்க்ரீஸ். அப்புறம் கேஷ் 1200, 3500, எவ்வளோ இன்க்ரீஸ் பாருங்கள், 2300. ஓகே, எஸ். இப்போ இதோட டோட்டல் பார்க்கலாமா?
அசெட் கரண்ட் அசெட்டோட டோட்டல் 51,500 அண்ட் இங்கே 63,000. இப்போ லயபிலிட்டி அப்படின்னும் போது கரண்ட் லயபிலிட்டி கிரெடிட்டார் 12,000 11,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இன்க்ரீஸ் காலமில் போடணும் 1000. ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிக்ரீஸ் காலமில் போடணும் 1,200 போட்டாச்சு. அப்புறம் ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிக்ரீஸ் காலமில் 800 போட்டாச்சு. பேங்க் ஓவர் டிராஃப்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இன்க்ரீஸ் காலமில் போடணும் 5,700 பேங்க் ஓவர் டிராஃப்ட். இப்போ லயபிலிட்டியோட டோட்டல் போட்டுக்கலாமா? பாருங்கள், லயபிலிட்டியோட டோட்டல் 32,500 அண்ட் 27,800. இப்போ நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான். அப்போ 51,500 மைனஸ் 32,500. அதுக்கப்புறம் 63,000 மைனஸ் 27,800. ஓகே, இப்போ இது கரண்ட் அசெட்டையும் இந்த கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோன்னா பாருங்கள் 19,000 வருது, 35,200 வருது ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் என்னவா இருக்குன்னா 1999ல் 19,000 இருந்திருக்கு, 2000ல் 35,200. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, அப்போ இங்கே தான் நமக்கு குறையுது. ஓகே, முதல்ல டோட்டல் போட்டுக்கலாமா? இது பாருங்கள், இந்த இன்க்ரீஸையும் டிக்ரீஸையும் டோட்டல் போட்டுக்கலாம். இன்க்ரீஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸோட டோட்டலை போட்டுக்கலாம். எஸ் பாருங்கள், 18,200, இங்கேயும் 18,200. இங்கே பார்த்தீங்கன்னா 35,200 தான் ஜாஸ்தி, அதனால் அதை இங்கே போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம் டிஃப்ரென்ஸ் இங்கேயும் நமக்கு வரும். ஓகே, செக் பண்ணலாமா? 18,200 இங்கே பார்த்தீங்கன்னா 1,200 800. அப்போ எவ்வளோ வருது? 2,000. அப்போ 16,200. இங்கேயும் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 16,200 சரியாக வரும். இந்த இன்க்ரீஸ் பார்த்தனாலோ டிக்ரீஸ் பார்த்தனாலோ இங்கேயும் நமக்கு அதே தான் பேலன்ஸ் வரும். பாருங்கள், 16,200 இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அதனால நம்ம இங்கே டிக்ரீஸ் காலமில் போடுறோம். ஏன்னா இன்க்ரீஸ் எல்லாமே 18,200 இருக்குது, டிக்ரீஸில் வெறும் 2,000 தான் இருக்குது. புரிஞ்சுதா? இதுதான் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, எஸ். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். அதுக்கு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டியை ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸில் போட்டுட்டோம் இல்லையா? அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கணும். இப்போ பாருங்கள், கேபிட்டலில் போடணும், ஈக்விட்டி ஷேர்ஸ் போடணும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் அசெட் இருக்குது, ஃபிக்ஸட் அசெட் வரும். கரண்ட் அசெட்ஸ் அவ்வளோதான். அசெட் பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே இல்லை. சரியா? இப்போ போடலாமா நம்ம? அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,200. அதை போட்டிருக்கோம். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஒரு வேளை ரிசர்வில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா அது இந்த அட்ஜஸ்டட் P&Lல போடுவோம். இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் இருக்குது இல்லையா? 11,000 15,000. ஓகே, அப்போ இந்த டெப்ரிசியேஷன் 4,000 இருக்குது. அதை இங்கே போட்டுடுறோம். இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, இந்த சைடு 4,000 + 1,200 5,200. அப்போ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு அப்படின்னா 4,200. ஓகே, அதுதான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஓகேவா? எஸ். இப்போ அது தவிர்த்து இந்த 2 அண்ட் இது இப்போ பாருங்கள், ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அதுவும் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் போடுவோம். பாருங்கள், இது இஷ்யூ ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். 2009ல் ஷேர்ஸே இல்லை, 2010ல் நமக்கு 10,000 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஈக்விட்டி ஷேரில் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதனால் நம்ம போட வேண்டியதில்லை. ஓகே, இப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றதுனால அது சோர்ஸஸில் வருது. அதர்வைஸ் நமக்கு ஒரு வேளை குறைஞ்சிருந்தது அப்படின்னா அது ரிடம்ஷன் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இங்கே 10,000 இருந்து இங்கே இல்லைன்னா ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டில் போட வேண்டியது இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம இஷ்யூன்னு சொல்லி போட்டுட்டோம். இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஸோ நம்ம அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், லயபிலிட்டியில் ரிசர்வு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம போட்டாச்சு. இது பாருங்கள், டிபெஞ்சர்ஸ் 6,000 இருந்தது, இப்போ 7,000 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 1,000 rupees இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம இங்கே காமிக்கணும். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பாருங்கள், 1,000 போட்டாச்சு. ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை லயபிலிட்டி சைடு. ஆனால் இங்கே அசெட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 41,000 இருந்தது, 40 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அசெட் சேல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்.
அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசட்டுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து அது சேல் ஆஃப் அசட். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. இந்த டெப்ரிசியேஷனை ஆல்ரெடி நம்ம இதில் போட்டாச்சு, அட்ஜஸ்டட் P&L போட்டாச்சு. அதனால் நம்ம அந்த வேல்யூவை இங்கே கன்சிடர் பண்ணலை. இந்த கிராஸ் வேல்யூ ஆஃப் தி அசட்டை தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த 30, 25 நெட் வேல்யூவை எடுக்கலை. ஒரு வேளை நம்ம இந்த டெப்ரிசியேஷனை அட்ஜஸ்டட் P&L போடாமல் இருந்திருந்தோன்னா நம்ம வந்து இந்த நெட் வேல்யூவை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். இது போட்டதுனால அதை விட்டுடுறோம். ஓகேவா? வெறும் இந்த சேல் ஆஃப் அசட் சொல்லிட்டு இந்த 1000 rupees மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் 1000. ஓகேவா? இப்போ மொத்தம் பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு டோட்டல் சோர்சஸ் 16,200. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னா அதுவும் 16,200 தான். ஏன்னா இங்கே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஏதாவது இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண பிறகு வர பேலன்சிங் ஃபிகர் நமக்கு அந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அது தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 16,200 அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு எதுவுமே இல்லை. பிகாஸ் இங்கே லேபிலிட்டி சைடு எல்லாமே பார்த்துட்டோம், அசட் சைடும் டெப்ரிசியேஷனை பார்த்துட்டோம். அதனால எல்லாமே சோர்சஸ் தான் வந்துருச்சு, தவிர அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாததுனால இந்த 16,200 அப்படியே நமக்கு அந்த இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். புரிஞ்சுதா? இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரதும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், அதுவும் வந்து நமக்கு ஈக்குவலாக ஆகிடும். ஓகே, ஒரு வேளை அப்ளிகேஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே வர பேலன்ஸ், அதாவது சோர்சஸ்லேருந்து அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணால் பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா. பாசிட்டிவாக வந்தால் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், நெகட்டிவாக வந்துச்சுன்னா டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அது வந்து அமௌண்ட் கரெக்டாக டேலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சரியாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ புரிஞ்சுது இல்லையா? எஸ். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.